மால்வாக் ப்ராஜெக்ட்ல இவ்ளோ பெரிய அதாவது ஒரு மிகப்பெரிய விஷயத்த நம்ம கௌதம் செய்வாரு அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது இந்த அஞ்சலியும், கார்த்திக்கும் அமைதியா, பொறுமையா இருந்திருந்தா, இந்நேரத்துக்கு பிரச்சனையே கிடையாது. நம்ம கௌதம் பார்த்தீங்கன்னா, அவர் பாட்டுக்கு இந்த மில்லுல அந்த ஸ்டோர் கீப்பர் வேலையே செஞ்சுட்டு இருந்திருப்பாங்க. அவரு மேல வர்றது ரொம்ப நாள் ஆயிருக்கும். ஏன்னா, இந்த இடத்துல அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய சம்பவங்கள் எல்லாமே நடந்துச்சு. நம்ம கௌதம் பார்த்தீங்கன்னா, உழைச்சு சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாரி முடிவு பண்ணாங்க. ஆனா, இந்த மால்வாக் ப்ராஜெக்ட்ட பார்த்தீங்கன்னா, கார்த்திக் அடையணும் அப்படின்றதுக்காக அடுத்தடுத்த ஏற்பாடுகள் நடக்க ஆரம்பிக்குது. ஆனா, கடைசியில இப்படி ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்ல. ஒரு பக்கம் நம்ம கௌதம் இருந்துட்டு, இப்போ ஜானகி கிட்டயும், இலக்கியா கிட்டயும் இந்த ஒரு மால்வாக் ப்ராஜெக்ட்ட நானே பண்ண போறேன் அப்படின்ற மாரி சொல்றாங்க. இத கேட்டதுக்கு அப்புறமா நம்ம ஜானகி இருந்துட்டு பயங்கரமான அதிர்ச்சி. "கௌதம் என்னப்பா சொல்ற? அதாவது நம்ம கிட்ட எந்த ஒரு கம்பெனியும் இல்ல. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு ப்ராஜெக்ட்ட எப்படி பார்த்தீங்கன்னா பண்ண முடியும்?" அப்படின்ற மாரி கேட்கும்போது, "ஜானு எல்லாம் பண்ண முடியும். நான் இப்ப போயிட்டு அந்த இன்வெஸ்டர்ஸ் கிட்ட அதாவது அந்த ப்ராஜெக்ட்டோட ஓனர் கிட்ட நான் போய் பேசிட்டு வரேன். நீங்க எத பத்தியும் கவலைப்படாதீங்க. இந்த ஒரு ப்ராஜெக்ட் நமக்கு தான் கிடைக்க போகுது. அதாவது கார்த்திக்குக்கு பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த ப்ராஜெக்ட் கிடைக்கணும் அப்படின்ற மாரி தான் நெனச்சேன். ஆனா கார்த்திக்கால இந்த ப்ராஜெக்ட்ட நல்லபடியா நடத்தி முடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அதாவது இந்த ப்ராஜெக்ட்ட ரொம்பவும் டேலண்டடா ரொம்பவும் பார்த்தீங்கன்னா, இதுல அனுபவம் இருக்கிறவங்க எடுத்தாலே பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா அவங்க இந்த ப்ராஜெக்ட்ட நல்லபடியா செஞ்சு முடிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதனால கார்த்திக்க்கு இது தேவையில்ல. அதுவும் இல்லாம நீங்க சொல்லும்போது எனக்கு கோவம் வந்துச்சு. அதுக்கப்புறம் கார்த்திக்குக்கு குடுக்கலாமா அப்படின்னு கூட யோசிச்சேன். ஆனா அதுக்கப்புறம் கார்த்திக், அஞ்சலி இவங்க எல்லாருமே பண்ணத பார்க்கும்போது, கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ ஒரு மிகப்பெரிய முடிவு எடுக்க வேண்டிய சிச்சுவேஷன்ல இருக்கோம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அத விட நம்ம கௌதமோட மனச மாத்துன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் எஸ்எஸ்கேவோட மீட்டப் தான். அதாவது எஸ்எஸ்கே பார்த்தீங்கன்னா, மறுபடியும் மீட் பண்ணும்போது, கௌதம் கிட்ட பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. "கௌதம் உன்னாலலாம் எதுவுமே பண்ண முடியாது. உன் அம்மா இல்லன்னு சொல்லிட்டு ஒத்துக்கோ. நீ ஒரு அனாதைன்னு ஒத்துக்கோ." அப்படி இப்படின்ற மாரி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ ஏற்கனவே இலக்கியா சொன்னது என்ன? நீங்க பார்த்தீங்கன்னா, முதல்ல இருந்த மாரி கௌதம் என்டர்பிரைசஸ் அப்படின்ற ஒரு கம்பெனிக்கு முதலாளியா இருந்து, எப்படி இந்த பிசினஸ்ல முதல் இடத்துல இருந்தீங்களோ, அந்த மாரி ஒரு பொசிஷனுக்கு வந்துட்டு தான், நீங்க யாரு, என்ன, ஏது அப்படின்றது எல்லாத்தையுமே எஸ்எஸ்கேவுக்கு தெரிய வைக்கணும் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. அந்த ஒரு காரணத்தினாலயும், இப்போ இவ்ளோ பெரிய ஜாக்பாட் அடிக்குது அப்படின்ற மாரி சொல்லி, கௌதம் இந்த ஒரு விஷயத்த யுட்டிலைஸ் பண்ணிக்கிறாரு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா, இந்த கார்த்திக் பார்த்தீங்கன்னா, இந்த மால்வாக் ப்ராஜெக்ட் அடையறதுக்காக அவ்ளோ ஏற்பாடுகள் பண்ணாங்க. அஞ்சலி அடுத்ததா பார்த்தீங்கன்னா அவளால என்ன பண்ண முடியுமோ, அது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா பண்ணா. ஆனா, அது எல்லாமே பலன் குடுத்துச்சா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அதுவும் இல்லாம கௌதம் பார்த்தீங்கன்னா, நம்ம சீக்கிரமா நம்ம அனாதை கிடையாது. எனக்கு ஒரு அம்மா இருக்காங்கன்னு சொல்லிட்டு எஸ்எஸ்கேவுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காகவே, இந்த ஒரு ப்ராஜெக்ட்ட பார்த்தீங்கன்னா எடுத்து நடத்துறதா பிளான் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அவ்ளோ பெருசா பார்த்தீங்கன்னா கம்பெனி எல்லாம் இருக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. நம்ம கௌதமோட டேலண்ட் இருந்தா போதும். கௌதம நம்பி தான் அந்த ஒரு ப்ராஜெக்ட்டே குடுத்துருக்காங்க. இப்போ நேரா பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்ட தான் போய் பேச போறேன் அப்படின்ற மாரி சொல்லும்போது, நம்ம ஜானகி, இலக்கியா இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, இப்போ ஆரத்தி எடுத்து வழி அனுப்பிச்சு வச்சுர்றாங்க. அதாவது நல்லா பார்த்தீங்கன்னா, சாமி கும்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் போற காரியம் நல்லபடியா நடக்கணும். அதுவும் கௌதம் சொல்லியிருக்க விஷயம், இந்த ஒரு ப்ராஜெக்ட்ட நம்ம செஞ்சு முடிச்சோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் நம்மள யாராலயுமே அடிச்சுக்க முடியாது. அதுக்கப்புறம் நம்ம முன்னாடி இருந்த மாரி, முதல் இடத்துக்கு பார்த்தீங்கன்னா, எப்படி போறதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாரி கௌதம் சொல்லியிருக்காரு. உண்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். கௌதம் இந்த ப்ராஜெக்ட்ட எடுத்து பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்றத கீழ கமெண்ட் பண்ணுங்க.